பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் தான் இந்தியாவுக்கு 108 ஆம்புலன்ஸ் கிடைச்சது. அப்போ பாட்டாளி மக்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் தான் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் தான் இந்தியாவிலிருந்து போலியோ ஒழிக்கப்பட்டது. பொது இடங்களில் புகைப்பிடிக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப நம்ம டெல்லியில போறதுக்கு முன்பு இங்க எந்தாவது ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போக முடியுதா? சினிமா தியேட்டர் இன்டர்வெல்ல போய் என்ன ஆகும்? எங்க பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பானுங்க. பாத்ரூம் போக முடியாது, வெளியில வர முடியாது, புகையா இருக்கும் எங்க பார்த்தாலும். ஆனா இப்ப அப்படி ஏதாவது ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கா? இல்ல. இதுக்கு முன்பு பஸ் ஸ்டாண்ட்ல, பஸ் ஸ்டாப்ல இல்ல பஸ்ஸுக்குள்ள சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். இப்ப எவனாவது சிகரெட் பிடிக்கிறானா? இதுக்கு முன்பு ட்ரெயின் உள்ள போனா சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பான். இப்ப எவனா பிடிக்கிறானா? இதற்கெல்லாம் காரணம் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால்தான் நான் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி பெற்றால் தான் இது போன்ற இந்தியாவுக்கு திட்டங்கள் கொண்டு வர முடியும், தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும். அதனால்தான் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். அடுத்த கட்டம் என்ன? 2026 நம்முடைய ஆண்டு. நாமும் ஆள வேண்டும். யார் யாருக்கோ இவ்வளவு காலமா கொடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். இனி பொறுத்ததெல்லாம் போதும். இனி நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. அதற்கு முன்னோட்டம் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு நமக்கு கூடியிருக்கிறோம். நிச்சயமா நடக்கும். ஏன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன் எனக்கு கிடைச்ச தம்பிகள் தங்கைகள் போன்று வேற எந்த தலைவர்கள் கிடைக்காது. இல்ல, தமிழ்நாட்டில் கிடையாது. இப்படி இவ்வளவு இளைஞர்கள் எந்த கட்சியில இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். எந்தாவது கட்சி சொல்லுங்க. இப்படி ஏன் நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த அளவுக்கு நம் கட்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நமக்கு இவ்வளவு காலமாக நாம் ஏதோ ஒரு பொறுத்து இருக்கோம். இனி நாம் பொறுக்க தேவையில்லை. 2026 நம்முடைய ஆண்டு. நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது, நெருங்கி விட்டது. அதற்கு நாம் இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை நம்மால் மட்டும் தீர்க்க முடியும். மற்றவங்க யாரும் தீர்க்க போவது கிடையாது. இவங்களை நம்பி 56 வருஷமா நம்பி ஒன்னும் ஆக போறதில்ல, ஒன்னும் நடக்கல. இனி நம்ம வந்தாதான் நமக்கு நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும். அதனால தான் நான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வாங்க, நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கடுமையாக வேலை செய்யணும்னு 2 மாதம் தான் இருக்கு. 2 மாதத்துல நீங்க என்ன பண்ணணும்? வீடு வீடா போங்க. வீடு வீடா போகணும். 2 மாதம் தான். வீடு வீடா போயிட்டு என்ன சொல்லணும்? எங்க அண்ணன் அன்புமணி அனுப்பிச்சாரு, நீங்க நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்க வேண்டாம். செய்வீங்களா? பண்ண முடியுமா? முக்கியமா என் தங்கைகள், என் சகோதரிகள் பண்ணணும். நீங்க செஞ்சா, நீங்க பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்களெல்லாம் இன்னைக்கு பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இவ்வளவு பேர் இங்க கூடி வந்திருக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்த்தா எல்லாம் கூடி டேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். நீங்களும் தாண்டா சூப்பர்.